செகண்ட் லவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கும் ஒரு சூப்பரான கான்செப்ட் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ நம்ம கேட்டிருந்தோம் நேற்று வீடியோவில் ரிவ்யூ வேணுமா அப்படின்ற மாதிரி. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்கள் ஸ்டைலில் அதை ரிவ்யூ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அசீம் வந்து உள்ளே இருக்கிறப்ப நம்மளும் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்புறம் நம்ம செல்லக்குட்டி ஸ்ருத்திகா அர்ஜுனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலில் வந்து வராங்க. ஹோஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் அற்புதம். அப்புறம் 6 கண்டஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மோனிஷா அவர்களை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுடைய சீரியல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், ப்ளஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில். ஸோ அதனால் மோனிஷா மேலேயும் வந்து ஒரு அவங்க ரொம்ப ஒல்லி அந்த டைமில் அரண்மனைக்கு இன்னொரு சீரியல் பண்ணாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது, கனெக்ட் ஆகிருக்க முடியுது. ஸோ அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் எப்படி இருந்துச்சு அந்த ஷோ, தேருமா தேராதா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பார்ப்போம். அப்புறம் நம்ம வாட்டர் மிலன் ஸ்டாரு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாப்புல. என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, திடுதுப்புன்னு வந்துட்டு வெளியே வந்துட்டு அவர் பாட்டு நானும் வந்துட்டேன்ல, சும்மா தான் கூப்பிட்டு போய் என்னை பார்த்தாங்க, நானும் ரவுடி தான் சொல்லிட்டு என்னை ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிவிட்டு நான் வந்து நிரபராஜன் சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டாங்க ஜாமீனில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அட பாவிகளா, வாட்டர் மிலன் பஸ்டடு, வாட்டர் மிலனை போட்டு தாக்கிட்டீங்க புழிஞ்சிட்டீங்கன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டீங்க. இதுதானடா உங்கள் உங்கள் டக்கு இதுதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆரம்பமே ராங்கா போகுதே அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஸோ மினி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வில்லாக்குள்ளே 6 பெண்கள் 6 ஆண்கள் இந்த மாதிரி வந்து அனுப்பிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்றீங்களா? இல்லை, நீங்கள் நினைக்கிறது கிடையாது. ஏற்கனவே அவங்க லைஃப்பில் வந்து புகஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூவில். அந்த புகஞ்ச லவ் வந்து புகவிட்டு ஆத்துற மாதிரி ஆண்கள் வந்து பெண்களை தேடுவதும் பெண்கள் வந்து ஆண்களை தேடுவதும் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லலாம். சரியா? 6 மேல் கண்டஸ்டன்ஸ் 6 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ். இதில் ஒயில்டு கார்டெலாம் வருவாங்களான்னு தெரில. என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. சரி, இந்த ஷோவில் அப்படி என்ன தான் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் லவ் வாங்கின பிறகு தான் நான் பெட்டராக இருந்தேன் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பேர். ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு வந்து சரியாக அமையலை, அதுக்காக நான் சோர்ந்து உட்காரல. செகண்ட் லவ் நான் ட்ரை பண்ணேன், அதுக்கடுத்து கிடச்சிட்டாங்க, அதுக்கடுத்து நல்லா இருந்துச்சு லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து புராணம் பாடுறாங்க. இந்த ஷோ வந்து இதுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், உண்மையிலேயே நாங்கள் செகண்ட் லவ்வாக கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறோம். வாழ்க்கை வந்து ஒரு தடவை மட்டும் கிடையாது, அதுக்கு காதல் நீங்கள் பேர் வச்சுருக்க வேண்டாம், மேபி கல்யாணம் வச்சுருக்கலாம், செகண்ட் மேரேஜ் அப்படின்னு வச்சுருக்கலாம். எதுக்கு செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னு தெரில. அது கொஞ்சம் தவறான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்குள்ளே மக்களை வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்களா, வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த ஷோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஷோ வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து நம்ம செல்லக்குட்டி ஸ்ருத்திகா அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அவங்க எப்பயும் போல் என்னடா ஹோஸ்ட்டாக வருவாங்களா இல்லை கண்டஸ்டன் வருவாங்க, நான் கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து கியூப்பிடாக வர போகிறேன், அதாவது மாமியாக வர போகிறாங்களாம். ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இல்லை யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் வந்து கியூப்பிடாக வருவேன், வந்து அவங்களுக்கு நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னப்பா நீ இப்படி பண்ணுறேன் பாப்பா அப்படின்ற மாதிரி பல்ல காட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவங்களுடைய அந்த போர்ஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கியூபிட் ஸ்ருத்திகா அர்ஜுன், அப்புறம் ஹோஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஆண்களையும் பெண்களையும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதாவது அந்த 6 பெண்கள் வந்து உட்காடுறாங்க. அவங்க யார் மாதிரிலாம் வந்து ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது என்னை வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே ஒருத்தர் லவ் பண்ணார், ஆனால் அவர் கல்யாணம் ஆகிறத மறைச்சிட்டாரு, எனக்கு என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், பட் ஆனால் அது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கசப்பான நினைவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கலந்த கேஸுங்க தான் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விஜய் டிவி நம்ம தப்பாக பேசிட்டோங்க, என்ன கருமண்டா இதெல்லாம் பேசாதீங்க. உண்மையிலே சூப்பரான தெய்வீக ஷோ. உங்களுக்கு வந்து ஒரு லவ் செட் ஆகலை அப்படின்னா, மேரேஜ் வந்து புட்டுக்கிச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னொரு மேரேஜ் உங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஷோவுக்கு பண்ணிங்கன்னா உங்களே வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் போய் பப்புக்கோ இல்லை கோயிலுக்கோ போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் டிவிக்கு வந்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்து கொடுத்துருவோம். இதுக்கு பேர் வந்து மாமா வேலை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. மாமியாக நம்ம ஸ்ருத்திகா அர்ஜுன் வந்து திகழ்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இதுதான் இவ்வளோதான் ப்ரோக்ராம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த 6 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து நான் வந்து அமெரிக்காவில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி
அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இழந்ததை சொல்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு இது திரையிடுறாங்க. அப்படியே பார்த்தா பசங்க எல்லாம் வந்து இருட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், இருட்டு அறையில் முரட்டு குத்தா அப்படின்ற மாதிரி, என்னையா நீ இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகிறதுக்காக தான். ஒரு குத்தும் கிடையாது, நல்லா லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து எல்லாருமே எனக்கு சமைக்க தெரியும், நான் ஒன்று நல்லா பார்த்துப்பேன், நான் ஹானஸ்ட்டாக இருப்பேன், டெடிகேஷனாக இருப்பேன், நீ இருப்பியா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி முகரையே பார்க்கல, அதுக்குள்ளேயே வந்து ப்ரொபோசல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதில் அசீம் 2 பேர் தூக்கிட்டாங்க, ராஜான்ற ஒருத்தன் 2 பேர் தூக்கிட்டாங்க. அங்கே விலை போகாத மாடுன்னு ஒன்று இருக்குது, 2-3 மாடுகள் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெரிய பேச தெரியாமல் இங்கிலீஷில் போய்ட்டு விடுங்கள, ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் லண்டன் அப்படின்ற மாதிரி அந்த மூதைகள் எடுக்கவே இல்லை நம்ம பெண்கள். சூப்பர், அங்கேயே செருப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். நல்லா நெடுமுடி வேணும் மாதிரி ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எனக்கோ அப்படி எடுக்கோ இதுக்கு வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருந்தான். ஸோ அவனை எவன் எடுக்க போகிறான்னு தெரியல. கடைசி வரைக்கும் அவனே பேசிட்டு கிளம்பினான்னு நினைக்கிறேன் ஷோவில். அது பார்ப்போம் நம்ம. அடுத்து நம்ம அசீம் வந்துட்டு ஹானஸ்டி, டெடிகேஷன் அப்படின்னு சொன்னோடனே, நான் இந்த உலகத்தை தரையில் திருப்புவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சுத்திகா பயந்துருச்சு. ஐயோ அந்த பொண்ணுக்கா நீ என்ன பண்ணுவப்பா, அதுக்கு நீ இப்படியா அப்படின்ற மாதிரி அசீம் ஒரு கலாய். அப்புறம் நம்ம நீலாம்பரி ரம்யாகிருஷ்ணன் வந்து ஒரு கலாய் விட்டாங்க ஸ்ருதிகா அர்ஜுன். இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஆள், நாங்கள் ஹோஸ்ட்லாம் கிடையாதுங்க, நான் கியூபிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன விதம் அற்புதமாக இருந்தது. ஸோ கடைசி அந்த ஆண்கள் வந்து திரும்பி உட்கார வச்சுட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஒருத்தவங்களுக்கு. அவங்களும் அவங்களுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதில் நம்ம அசீம் தெரிஞ்சதுனால நம்ம சொல்லுவோம், அவருடைய பையன் ரயான் பிக் பாஸில் பார்த்துருக்கோம், ஒரு முரட்டு பீஸ் நம்ம அசீமு. இதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் ட்ராப்பில். ஸோ அதனால் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. இவங்க 2 பொண்ணுங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கதி நாளைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவங்கள கூட்டு வச்சு உட்கார வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவோம், உட்கார வைப்போம். உங்களுடைய லவ்வரும் அங்கே தான் இருப்பாங்க, அதாவது செகண்ட் லவ்வாக இருக்கக்கூடியவங்க சூஸ் பண்ணவங்களும் அவங்களுக்கும் கண்ணை கட்டி விட்டுருவோம். கண்ணை கட்டி விட்டுட்டு லைட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம், ஏன்னா கேமரா யூனிட்லாம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். உங்களுடைய எமோஷன்ஸை கட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பொங்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சுருக்காங்க போல தெரியுது. சரி ரைட், கடைசியாக இந்த எபிசோட் முடியும் பொழுது எல்லோரும் கண்ணை திறக்கிறாங்க. எல்லோரும் பக்கத்தில் பார்த்து நீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆகும்போது இந்த ஷோவுடைய கான்செப்ட் இவ்வளோ தான், சிம்பிள். மனசில் ஏற்கனவே புகை விட்டு ஆற்றிட்டு இருக்கிறவங்க, இன்னொரு புகை விட்டு ஆற்றிட்டு இருக்கிறவங்கள 2 பேரும் வந்து சேர்ந்து அந்த புகையை ஊதி அணைக்கிறது தான் இந்த ஷோவோடைய கான்செப்ட். பஞ்சும் நெருப்பும் சேர்த்து வைக்கிறீங்களே பத்திக்காதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை பற்ற விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வடிவேல் வந்து இப்படி பொருத்தும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஊதி அணைக்கிற மாதிரி நம்ம சிங்கமொழி மாதிரி நம்ம ஹாட்ஸ்டாரில் இருக்கக்கூடிய டீம் எல்லாமே உள்ளே இருப்பாங்க. டபால் லைட் ஆஃப் மாதிரி இருந்தால் அங்கே ஊதுவாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஷோ அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், இதுதான் ஃபஸ்ட் எபிசோடோடைய ரிவ்யூ. அடுத்து நம்ம மாற்றம் இல்லைன்னு போன வேகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கெத்தாக வந்து வீடியோ போட்டுட்ருக்காரு. எப்படியும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு நாள் இருந்தாச்சுல்ல, இனிமேலாச்சும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாடகைக்கு விடாமல் உங்களுடைய திறமையில் எத்தவனை வந்து பேசாமல் நீங்கள் வந்து லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக கண்ட கருமத்தை பண்ணாமல் தயவு செஞ்சு ஒழுங்காக இருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும்